ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் 4, 2025. பாபா நம் அனைவரது ஜென்ம ஜென்மங்களுடைய களைப்பை நீக்க வந்திருக்கிறார். நாம் ஜென்ம ஜென்மங்களாக பக்தி செய்தோம், அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தோம், களைத்து விட்டோம். நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. துக்கம்தான் அதிகரித்தது. மாயா நம்மை கூக்குரலிட வைத்து விட்டது. உறவுகளுக்கிடையே கடுமைத்தன்மை அதிகரித்து விட்டது. மனிதர்கள் தொந்தரவடைய தொடங்கினர். அனைவரும் விரக்தி அடைந்தனர். பாபா வந்து நினைவுபடுத்தினார், வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். குழந்தைகளே, உங்களது துக்கத்தின் நாட்கள் முடிவடைந்தன. இப்போது இந்த விளையாட்டு முடிவடைகிறது. களைப்படையாதீர்கள். நான் உங்களது பாதங்களை அமுக்கி விடுவதற்காக வந்திருக்கின்றேன். உங்களது களைப்பை நீக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்கிறார். பாபாவின் அன்பில் நமது களைப்பு நீங்கிவிட்டது. அவரது மகா வாக்கியங்களை கேட்டு, அவரது இனிமையான வார்த்தைகளை கேட்டு, எனது இனிமையான குழந்தைகளே என்று அவர் சொன்னதை கேட்டு நமது களைப்பு நீங்கிவிட்டது. நம் அனைவருக்கும் அவசியம் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். நாம் களைப்படையக்கூடாது, பிறரையும் களைப்படைய செய்யக்கூடாது. பிறரது நடவடிக்கைகள், மீண்டும் மீண்டும் கடுமையான வார்த்தைகளை பேசுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் மனிதரை களைப்படைய செய்கின்றன. வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் பிரச்சனைகள் மனிதரை களைப்படைய செய்கின்றன. நீண்ட காலமாக நீடித்து கொண்டே செல்லும் நோய்கள் மனிதரை களைப்படைய செய்கின்றன. மேலும் கோபம், அகங்காரம், மாயை மனிதரை களைப்படைய செய்கிறது. நாம் சரளமான சித்தம் படைத்தவராக ஆவோம். சகஜமான உணர்வோடு வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றிற்கான விதையை நாம் தான் விதைத்தோம். அது நமது வாழ்க்கை முறையில் செய்த தவறாக இருக்கலாம், அல்லது நமது சிந்தனையில் செய்த தவறாக இருக்கலாம். பிறருக்கு துக்கம் கொடுத்திருக்கலாம், நிறைய பாவ கர்மங்கள் செய்திருக்கலாம். பாவ கர்மங்கள் மனிதரை களைப்படைய செய்கின்றன. பாவங்கள் செய்யும்போது மனிதர்கள் யோசிப்பதில்லை. அதன் விளைவை சந்திக்கும் போது மனிதர் சுமை நிறைந்தவராக ஆகிவிடுகின்றார். மனிதர் பாரத்தை எடுத்துக்கொள்வதால் வாழ்க்கை பயணம் கடினம் நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. இப்போது தன்னைத்தான் லேசாக்கிக் கொள்வோம். எது நடந்ததோ நடந்து முடிந்துவிட்டது. இப்போது நான் பாபாவின் குடைநிழலுக்குள் இருக்கின்றேன். இது எத்தனை பெரிய விஷயம்! நமக்கு நடந்திருக்கக்கூடிய நேர்மறையான விஷயத்தை நினைவு செய்வோம். எதிர்மறையான விஷயங்களையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. இது ஏன் இவ்வாறு நடக்கிறது? என்ன இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? பாபா கூட எனக்கு உதவி செய்யவில்லை. இப்படி ஏன், என்ன என்ற கேள்விகளில் மாட்டிக்கொண்டு தன்னைத்தான் குழப்பிக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது விஷயம், அனுதினமும் அதிகாலையில் தன்னைத்தான் ஈஸ்வரிய மகிழ்ச்சியினால் நிறைத்து கொள்வோம். ஈஸ்வரிய சுகத்தினை அனுபவம் செய்வோம். ஒரு முறை பாபாவோடு நன்றாக சந்திப்பை ஏற்படுத்தி கொள்வோம். அவரது கரத்தை தலை மீது அனுபவம் செய்வோம். அப்போது முழு நாளும் ஆனந்தமாக கழியும். மனம் லேசாகிவிடும். பாபா என் தலை மீது கரம் வைத்து என்னை லேசாக்கிவிட்டார் என்று அனுபவமாகும். அவர் எனது சுமையை போக்கிவிட்டார். மகிழ்ச்சியின் விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம். சரி, வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருந்தால் என்ன? எனக்கோ சுயம் பகவான் கிடைத்து விட்டார். ஒரு உயர்ந்த பாதை கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துவிட்டது. வாழ்வினை வாழ்வதற்கான வழிமுறையை கற்றுக்கொண்டு விட்டேன். ஒரு அழகான குடும்பம் கிடைத்து விட்டது. மகான் ஆத்மாக்கள் கிடைத்து விட்டார்கள். யாரையெல்லாம் பக்தி மார்க்கத்தில் வழிபட்டு வந்தோமோ அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து வந்து விட்டார்கள். சுயம் பகவானே என் முன்னிலையில் வந்து அமர்ந்திருக்கின்றார். அவரது திருஷ்டி எனக்கு கிடைக்கப்பெறுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை நினைவு செய்து தன்னைத்தான் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆக்கிக் கொள்வோம். நமது வார்த்தைகளால், நமது நடவடிக்கைகளால், நமது செயல்பாடுகளால் யாருடைய மனமும் பாரம் நிறைந்ததாக ஆகிவிடக்கூடாது. நமது காரணமாக வாழ்க்கையை வாழும் சுகத்தை யாரும் இழந்துவிடக்கூடாது. பாவங்கள் மனிதரை அழித்து விடுகின்றன. பிறரை துன்புறுத்துபவர்களுக்கு மிக பெரும் தண்டனைகள் கிடைக்கப் பெறுகின்றன. இன்று முழு நாளும் அனுபவம் செய்வோம். பாபாவின் கரம் என் தலை மீது இருக்கின்றது.
மேலும் நினைவு செய்வோம், இந்த வாழ்க்கை பயணம் முடிவடைந்தது. 5000 வருடங்களின் பயணம் முடிவடைந்தது. ஒரு பார்வை செலுத்துவோம். சத்யுகத்தில் நாம் வந்தோம். பயணித்து பயணித்து கலியுகத்தின் கடைசிக்கு வந்துவிட்டோம். பிரபுவை சந்தித்து விட்டோம். அவர் நம் தலை மீது கரம் வைத்து விட்டார். இப்போது அவரோடு நமது தாமத்திற்கு செல்லப் போகிறோம். இருவரும் பறந்து செல்கிறோம். நமது தாமத்தை அடைந்து விட்டோம். பாபா தனது இருக்கையில் அமர்ந்து விட்டார். நான் எனது இருக்கைக்கு சென்று விட்டேன். ஓம் சாந்தி.